யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். 7 அடையாளங்களில் கடைசி அடையாளம் அந்த 11ஆம் அதிகாரம். அற்புதம் என்று சொல்வதை விட அவர் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக அடையாளங்களை செய்தார் என்பதுதான் சரியான ஒரு வார்த்தை. நோக்கம் என்ன? தான் ஆண்டவர் என்பதை அவர் காட்டுகிறார். அதுதான் மிக முக்கியமானது. 11ஆம் அதிகாரம் ஒரு 4 வசனங்களை வாசியுங்கள். கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு. ஆனால் இதனுடைய மிக முக்கியமானது என்னென்னா, இங்கே ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அடையாளம் என்று தான் யோவான் எழுதுகிறார். மிகப்பெரிய ஒரு அடையாளம் நடக்க போகிறது. அதற்கு மிக முக்கியமான நோக்கம் அல்லது காரணம் என்னவென்றால், இவர் தன்னை ஆண்டவர் என்று வெளிப்படுத்துகிறார். அவ்வளவுதான். யோவானுடைய புஸ்தகத்தில் அதுதான் நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றினது காரணம் என்ன? இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். இவர் தன்னை ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இதுதான் மிக முக்கியமானது. அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்கிறதா? அற்புதங்கள் நடக்கிறது. அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, மக்கள் சுகமாகிறார்கள். இன்றைக்கும் மரித்தோர் உயிர்த்தெழப்படுகிறார்கள். ஆனால் அதனுடைய நோக்கம் என்னவாய் இருக்கிறது என்றால், தேவனுக்கு மகிமை, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கம். அவ்வளவுதான். பேதுருடைய கரங்களினாலே அற்புதங்கள் நடந்தது, பவுலுடைய கரங்களினாலே அற்புதங்கள் நடந்தது. அவர்கள் போட்டு கொண்டிருந்த சட்டை அல்லது அவர் டவலெல்லாம் கொண்டு போய் போடும் பொழுது மக்கள் சுகமாகிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா, தேவனுடைய ராஜ்யம் பரவுகிறது, சபை விரிவாக்கம் படுகிறது. இதற்கு தான் அற்புதங்கள், அடையாளங்கள். ஒரு மனிதனை அற்புதமோ அடையாளமோ தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதல்ல. இது நிமித்தம் கடவுளை அறிந்து கொள்வதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனவே அற்புதம் நடக்கலாம், அற்புதம் நடக்காமல் போகலாம். சுகம் கிடைக்கலாம், சுகம் கிடைக்காமல் போகலாம். ஆனால் நோக்கம் என்ன? அவரை அறிய வேண்டும், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எல்லா மதங்களும் இருக்குது, எல்லா இடங்கள்ல இருக்குது. அற்புதங்கள் அங்கெல்லாம் நடக்கவில்லையா? நிறைய பேர் சொல்கிறாங்களே, சாட்சி சொல்லுங்கிறாங்களே. சமீபத்தில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஏதோ ஒரு கோயிலை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு ஒவ்வொரு முறையாக அந்த கோயிலை ஒரு 10 தடவை சுற்றிட்டு போனோம்னா, ஏதோ ஒரு நாள் சொல்லி சுற்றிட்டு போனோம்னா 10 மாதம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தைய பிறந்துடுதான், பெரிய அற்புதம் நடக்குதான் சொல்கிறாங்கல்ல. ஆனால் ரட்சிப்பு கிடைக்காது, கடவுளோடு உள்ள உறவு கிடைக்காது. அது இங்கே மாத்திரம்தான். ஒரே தேவன், ஒரே கடவுள், அவர்தான் படைத்தவர், அவர்தான் நமக்காக வந்தார். அப்போது ஒவ்வொரு இடங்களில் அற்புதங்கள் ஆண்டவர் செய்யும் பொழுது என்ன காண்பிக்கிறார் என்றால், தன்னை ஆண்டவராக காண்பிக்கிறார். தான் கடவுள் என்பதை காண்பிக்கிறார். ஜனங்கள் தன்னை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அற்புதங்கள், அடையாளங்கள் என்பது என்னன்னா, அவரை அறிந்து கொள்வதற்கு ஒருவித வழி, அவ்வளவுதான். அது நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது, அது நித்திய ஜீவன் நம்மை கொண்டு போய் சேர்க்காது. அவரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி அது. சில இடங்களில் மக்கள் சுகமாக்கப்படுகிறார்கள், சுகமாக்கப்பட்ட உடனே பார்க்கிறார்கள், மற்றவர்களும் பார்க்கிறார்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறார்கள். நம்முடைய முக்கியமான நோக்கம் வெறும் அற்புதம் அடையாளங்களில் போய்விடக்கூடாது. அற்புத அடையாளங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, அற்புத அடையாளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அதுதான் முக்கியம் என்று போய்விடக்கூடாது. அது என்று முக்கியமாய் போய்விடுவோம் என்றால் கடவுளை விட்டு விடுவோம், நித்திய ஜீவனை விட்டு விடுவோம். நாம் நித்திய ஜீவன் தான் நமக்கு மிக முக்கியம். சுகம் என்பது இரண்டாவது, மற்ற காரியங்கள்லாம் இரண்டாவது. கடவுளோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை, அந்த உறவு தான் மிக முக்கியமானது. எனவே ஒவ்வொரு பகுதியை வாசிக்கும் பொழுது நாம் அதை தான் நோக்க வேண்டும், ஃபோக்கஸ் பண்ணணும், அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இயேசு கிறிஸ்தெல்லாம் இப்படி நடந்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன நடக்குது? பெத்தானியா ஒரு கிராமம், எருசலேமிலிருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 2 மைல் 3 மைல் 2 மைல் தூரத்தில் இருக்க பெத்தானியா கிராமம் யூதேயாவில் இருக்கிறது. யூதேயா தான் எருசலேம், யூதேயாவில் தான் எருசலேமே இருக்கிறது. அதுலேருந்து ஒரு சிறிய கிராமம். சில வேத பண்டிகைகள் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து யூதேயாவுக்கு வரும்பொழுதெல்லாம்
லாசரு வீட்டை அவர் சந்தித்ததாக. ஏனென்றால் இவர்களுடைய தகப்பன் ஒரு குஷ்டரோகியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அடிக்கடிக்கு விசிட் பண்ண வீடு. நம்ம ஏற்கனவே இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு தடவை நம்ம பார்த்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு போகிறான். மார்த்தாள் வந்து அவருக்கு உபசரிக்கணும், அவருக்கு எதாவது கொடுக்கணும்னு அவங்க கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, சமையலறையில் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் மரியாளும் என்ன பண்ணுறா, இயேசுடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கார். அப்போது இதிலிருந்து நமக்கு புரியுது அவர் அதிகமாக அந்த வீட்டிற்கு போயிருக்க வேண்டும் என்று. 2ஆம் வசனம் பார்க்குறோம், இந்த இயேசுடைய பாதத்திலே பரிமள தைலத்தை ஊற்றி துடைத்தவள். இது அப்புறம் தான் வருது, அடுத்த அதிகாரத்தில் தான் வருது. ஆனால் எழுதும்பொழுது அதை முன்னதாகவே அடையாளப்படுத்தும்படிக்கு, யார் இந்த மரியாள் என்பதை அடையாளப்படுத்தும்படிக்கு யோவான் என்ன பண்ணுறாரு, முன்பதாகவே அதை எழுதுகிறார். முன்பதாகவே என்ன சொல்கிறாரு, இந்த மரியாள் தான் என்ன பண்ணாங்க, பரிமள தைலத்தை ஊற்றி தலைமயிரால் துடைத்தவர்கள் என்பதை சொல்கிறாங்க. அப்போது அவ்வளவு அந்த அன்பின் உறவு நெருக்கமாக இருந்திருக்கிறது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, அவனுடைய சகோதரி ஒரு முன்னுரை கொடுக்குறாங்க. யார் யார் சுகவீனமாக இருக்கிறான்னா மார்த்தாள், மரியாள். யார் அந்த மரியாள்? இயேசுவுக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க, இயேசுடைய வார்த்தை அதிகமாக கேட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மரியாள் மார்த்தாள். அவருடைய சகோதரன் யார் அவன்னா லாசரு. என்ன நடக்குது 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்க என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இவர் எங்கே இருக்காருன்னா கலிலேயா இருக்கார், யோர்தானுக்கு அந்த சைடில் இருக்க கலிலேயாவில் இயேசு கிறிஸ்து இருக்கார். அங்கேருந்து வரணுன்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 100லேருந்து 120 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணணும். 100லேருந்து 120 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணணுன்னா இன்றைக்கி நாம் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலான்னு வச்சுங்க. ஒரு வண்டி இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடலாம். அன்றைக்கி அப்படி போக முடியாது. குறைஞ்சபட்சம் 1 நாள் எடுக்கலாம், சில நேரத்தில் 2 நாள் எடுக்கலாம். ஒருவேளை படகுல வந்தோம்னா அந்த யோர்தான் நதி வழியாக அப்படி வரணும், கொஞ்சம் டைம் எடுக்கும், நேரம் எடுக்கும், நாள் எடுக்கும். என்ன நடக்குது, ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. இவங்க எப்போ போய் சேர்ந்தாங்க, எப்போ சொன்னாங்கன்னு தெரியல. என்ன சொல்லி அனுப்புகிறாங்க, நீர் சிநேகிக்கிறவன், நீர் சிநேகிக்கிறவன். ஒரு பிரித்து காட்டுற மாதிரி இருக்குது பாருங்க. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதியாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரி மரியாளிடத்தில் லாசருக்கு அன்பாக இருந்தார். இங்கே என்ன சொல்கிறாங்க, நீ சிநேகிக்கிறவன். யோவான் எழுதும்போது என்ன சொல்லுகிறாரு, மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருடத்தில் இயேசு எப்படி இருந்தாராம், அன்பாய் இருந்தார், ரொம்ப அன்பாய் இருந்தார். அப்படின்னா கொஞ்சம் அளவு கடந்த அன்பு இருந்திருக்குமா? இல்லை இல்லை, கடவுளுடைய அன்பு மாறவே மாறாது, அவருடைய அன்பு மாறாது. சில நேரங்களில் சில வீட்டுக்கு அதிகமாய் போவதனால அதிக அன்பாய் இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். கடவுள் எல்லாரிடத்திலும் சமநிலையோடு தான் அன்பாய் இருக்கிறார். அவருடைய அன்பு ஏற்றத்தாழ்வற்றது, அவருடைய அன்பு பாரபட்சமற்றது, அவருடைய அன்பு நிரந்தரமானது, எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய ஒன்று. அடுத்து அதாவது 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சீஷர்களிடத்தில் அவருடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது முடிவு பரிந்தும் அன்பு வைத்தாராம். யாருக்கிட்டே அன்பு வச்சுருந்துருக்காரு, யூதாஸ் மேலேயும் பேதுரு மேலேயும் எல்லார் மேலேயும். அங்கே தான் கடைசி திருவிருந்து எடுக்க போகிறாங்க. முடிவு பரிந்து அன்பு வைத்திருந்தார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார், தான் எதற்காக வந்தேன், என்ன நோக்கத்திற்காக வந்தேன், என்ன செய்து கொண்டிருந்தேன், கடைசியாக என்ன செய்ய போகிறேன் என்று காட்டுவதற்காக எல்லாரையும் உட்கார வச்சு அவருடைய கால்களையும் கழுவிவிட்டார். கடவுளுடைய அன்பு அற்புதமான ஒன்று. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீர் சிநேகிக்கிறவன். அப்போ எல்லாரையும் ஆண்டவர் சிநேகிக்க தானே செய்கிறார். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அன்பாக தான் இருக்கிறார். யோவான் எழுதும்போது மார்த்தாளிடத்தில் மரியாளிடத்தில் அவனுடைய சகோதரனாகிய லாசரிடத்தில் ரொம்ப அன்பாக இருந்தார். சரி, ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும், இவ்வளோ அன்பாக இருக்கிறார்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவன் வியாதியாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான். அப்போது உடனே என்ன பண்ணியிருக்கணும், இயேசு கிறிஸ்து வந்திருக்கணும் இல்லை, ஒன்று வந்திருக்கணும், இல்லைன்னா அங்கே இருக்கிற இடத்துலேருந்து வார்த்தையை சொல்லியிருந்தால் சுகமாயிருப்பான். ஆயிருக்குமா? ஆயிருக்காதா? நடந்திருக்கும். ஏன்னா ஒரு 100க்கு அதிபதி சொன்னார்ல, ஆண்டவரே நீர் ரொம்ப பிஸியாக இருக்கிறீர், நான் உம்மை வேதனைப்படுத்தவில்லை, உம்மை வருத்தப்படுத்த விரும்பவில்லை,
நீர் ஒரு வார்த்தை சொல்ல என் வேலைக்காரன் சொஸ்தமாவான், என் வீட்டுக்கு வர அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆண்டவர் என்று அறிந்து இந்த வார்த்தையை 100க்கு அதிபதி சொன்னார். அப்போ சொன்ன உடனே குணமாயிடுச்சு இல்லை? ஒரு தலைவன் தன்னுடைய மகளுக்காக கேட்குறால, சாக போகிற என் மகன் சாக போகிறான்ட்டு. உடனே அவர் என்ன சொன்னார், நீ போ, உன் மகன் பிழைத்து இருக்கிறான்னு சொல்லி அனுப்பினார்ல. எங்கேயோ இருக்கிறவன் பிழைச்சிட்டான் இல்லை? எதிரில் வராங்க, இவன் போகும்போது எதிரில் வராங்க, மகன் பிழைச்சிட்டான். எப்போ பிழைச்சான்? நேத்திக்கு இந்த நேரத்தில் இயேசு சொன்ன வார்த்தையும் அந்த மகன் பிழைச்சது ஒரே மாதிரி இருந்துச்சுல. இவ்வளோ நடந்திருக்கும் போது இவர் அந்த குடும்பத்திலே ரொம்ப அன்பாக இருந்திருக்கிறார், அந்த குடும்பம் இவர் மேல் அன்பாக இருந்திருக்கிறது. அப்போ எவ்வளோ வேகமாக இவர் செயல்பட்டிருக்கணும்ல. உடனே என்ன சொல்லியிருக்கணும், லாசரு சுகமாயிட்டான் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. எதுவும் நடக்கலை. ஆனால் மாறாக வேறொரு விஷயம் நடக்கிறது. என்ன நடக்கிறது? 6ஆம் வசனம் பாருங்க. அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள், இது நியாயமா? இது ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, இந்த குடும்பம் ரொம்ப அன்பாக இருக்கு, இவரால் அதிகமாக சிநேகிக்கப்பட்டவன், அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்ன உடனே என்ன பண்ணியிருப்போம்? இப்போ நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது, யாரோ சொன்னாங்கன்னா என்ன பண்ணியிருப்போம்? உடனே போய் பார்க்கணுன்னு தானே போயிருப்போம். இவர் ஆண்டவர், இவர் என்ன பண்ணுறாரு, கேள்விப்பட்ட பிறகு தான் இருக்கிற இடத்துல பின்ன 2 நாள் தங்குறாராம். வார்த்தை சொல்லிதான் சுகமாயிருப்பார், இல்லை உடனே வந்திருக்கணும். அப்போது இங்கே என்ன நடக்கிறது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இங்கே நடப்பதற்கு, இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அது சாதாரணமானதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அது நடப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. எனவே இவர் காலதாமதம் பண்ணுகிறார். காலதாமதம் பண்ணுவதற்கு நோக்கம் என்ன? லாசரு சாக வேண்டும். லாசர் என்ன பண்ணும்? சாக வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் காலதாமதம் பண்ணுறது. அப்போது அந்த நோக்கத்தை இயேசு கிறிஸ்து தெளிவாக சில வசனங்களை சொல்கிறார் பாருங்க. 7ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. படிக்கும் பொழுதே கொஞ்சம் சிரிப்பாக இருக்க தான் செய்யுது. சீஷருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார், அந்த சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா? வித்தியாசமான ஒரு சீஷர்கள். பொதுவாகவே நல்ல விஷயம் என்னென்னா, நாம் சொல்ல வருகிறதை சரியாக மக்கள் கேட்டு புரிந்து கொள்வார்கள் என்றால் அதை விட நல்ல விஷயம் வேறு எதுவும் இல்லை. சொல்வது ஒன்று, மக்கள் புரிந்து கொள்வது வேறு, செயல்படுவது வேறு என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே, ஒரு தீமைக்குள்ளே போய் முடிந்துவிடும். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒன்றை சொல்லுவார், இவர்கள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லும்பொழுது பரிசேயர் சதுசேயர் வேறொன்றை புரிந்து கொள்வார்கள். இப்படி தான் நிறைய போய்கிட்டு இருக்கேன். இங்கே என்ன இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, நாம் யூதேயாவுக்கு போவோம், யூதேயாவுக்கு போவோம். உடனே சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே இப்போ தான் கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினச்சிருக்காங்க, கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினச்சாங்க, நம்ம அங்கேருந்தானே வந்தோம், திரும்பவும் யூதேயாவுக்கு போகணுமா அப்படின்னும் போது பதில் வித்தியாசமான பதில் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. என்ன பதில் சொல்லுகிறார்? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடறுவான். என்ன புரியுது இதில்? இவங்க என்ன சொல்கிறாங்க, யூதேயாவில் தான் உனக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது, நீர் என்ன பண்ணீர், அங்கிருந்தானே இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம், கல்லெறிஞ்சு கொல்லணும்னு நினச்சிருக்காங்க, திரும்ப யூதேயாவுக்கே போகணும் அப்படின்னு சொல்கிறீரே அப்படின்னும் பொழுது நாம் பகலுக்குரியவர்கள் என்பதை அவர் தெளிவாய் சுட்டி காட்ட விரும்புகிறார். நாம் இருளில் நடக்கிறவர்கள் அல்ல, இடரக்கூடியவர்கள் அல்ல, எதை பார்த்து மஞ்சக்கூடியவர்கள் அல்ல, நாம் வெளிச்சத்தில் நடக்கக்கூடியவர்கள், பகலுக்குரியவர்கள். எனவே பகலுக்குரியவர்கள் நமக்கு இன்னும் ஒன்று என்னென்னா, நேரமும் குறைவானது. நமக்கு இருக்கிற பகல் நேரத்தை அல்லது வெளிச்சத்தின் காரியங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சீஷர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது இவர் சொல்லக்கூடிய பதில். ஆனால் இவங்க புரிதல் எப்படி இருக்கு, சரி நாம் அங்கே போய் சாவலாம், சாவணுன்னு தானே போய் கல்லெறி தானே போகிறாங்க, போய் சாகலாம். யார் சொல்கிறது? தோமா சொல்கிறாரு, அதை நம்ம போய் அங்கே சாகலான்ட்டு. இப்போ ஏன் அங்கே போக வேண்டும், ஏன் அதை செய்ய வேண்டும்? ஒருவேளை அந்த இடம் சூழ்நிலை மோசமாக இருக்கிறது,
இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அங்கே நான் போக வேண்டும். ஏன் போக வேண்டும்? 2 விஷயங்கள் நடக்க வேண்டும், 2 காரியங்கள் நடக்க வேண்டும். ஒன்று, தான் கடவுள் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். சீஷர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சீஷர்களோடு யார் இவர் என்பதை இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள் அங்கே நடக்கணும். யாருடைய மரணத்தினாலே? லாசருடைய மரணத்தினாலே. இப்போ லாசருடைய மரணம் சாதாரண ஒரு மரணம் அல்ல. வியாதியாக இருக்கிறான் என்று இயேசுவுக்கு தகவல் போகிறது. தகவலை கேட்ட பிறகும் 2 நாள் அங்கே தங்குகிறார். தங்குவதன் நோக்கம் என்ன? இந்த வியாதி, குணமாக்கக்கூடிய வியாதி எல்லாம் மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அது அவன் மரிக்க போகிறான், லாசரு மரிக்க போகிறான். ஆனாலும் நான் அவரை உயிரோடு எழுப்ப போகிறேன் இவருக்கு தெரிகிறது. அந்த வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னு தெரிகிறது, என்ன செய்ய போகிறோம் என்று தெரிகிறது. எனவே தான் செய்ய போகிறது யாரோடு பகிர்ந்து கொள்கிறார்? சீஷர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். அங்கே பிரச்சனை இருக்கிறது. நாம் பகலுக்குரியவர்களாக இருக்கிறோம். எனவே பகலில் செய்ய வேண்டியது நாம் செய்வோம், செய்து முடிக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்கள் இடறுவார்கள், என்ன வேணாலும் செய்வார்கள். அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கால சூழ்நிலை மிக குறைவானது. செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணோம்? செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் அடிக்கடிக்கு சொல்கிறது அதுதான். இன்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறத இன்னைக்கு செஞ்சிருங்க. நாளைக்கு நீங்கள் தள்ளி போடணும்னு என்ன பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. ஒரு முறை போன வாரத்தில் தான் வெல்கம் ஹோட்டலுக்கு போகும்பொழுது ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார், ரொம்ப பசியாக நின்றுக்கிட்டு இருந்தார். சரி, அவருக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும்னு என்ன பண்ணிட்டேன், உள்ளே போய் எனக்கு ரொம்ப பசி, சாப்பிட்டுட்டு ஒரு சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணிட்டேன். வெளியே வந்து கொடுக்கலான்ட்டு நான் வெளியே வந்து அவர் இல்லை. நானும் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 தெரு சுற்றி பார்த்தேன். கடைசி வரலாம் பாருங்கள், கொஞ்ச நேரம் மிஸ் ஒன்று. நான் என்ன பண்ணிக்கணும், கொடுக்கணும்னு நினச்சாலும் உடனே வாங்கிட்டு வந்து கொடுத்து இருக்கணும். சரி, எப்படி நிற்க தானே போகிறாரு, அங்கே ஒரு 1/4 மணி நேரம் நிற்க போகிறாருன்னு நினச்சேன். பாருங்க, அன்னைக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஏன் தப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. அப்போ செய்ய வேண்டியது நம்ம என்ன பண்ணோம், இம்மிடியட்டாக செய்யணும். செய்யலைன்னா என்ன ஆகும், அது ஒரு வேற ஒரு விளைவை காண்பித்து விடும். அப்போ ஆண்டவர் சொல்றார், 12 மணி நேரம் இருக்கு, நாம் கிரியை செய்யக்கூடிய நேரம் அது. இரவில் ஒருவனும் கிரியை செய்ய மாட்டான், ராக்காலத்தில் ஒருவனும் செய்ய மாட்டான், பகலில் நாம் செய்ய வேண்டியிருக்கு. எனவே பகல் நேரத்தை நாம் என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இரவிலே கிரியை செய்து போகட்டும். அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சீஷர்களுக்கு தெளிவாக சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இவைகளை சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி தெளிவாக சொல்றாரு, இப்போ நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு அவன் நித்திரை அடைந்திருக்கிறான். இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, அவன் தூங்குறான்னு நினச்சிக்கிட்டாங்க. கொஞ்சமாவது புரிய வேண்டாம் இவர்களுக்கு, அவன் நித்திரை அடைந்திருக்கிறான், நாம் போய் அவனை எழுப்பணும் அப்படின்றார். இவங்க அதாவது இந்த பிள்ளை தன்மையாக, குழந்தை தன்மையாக பேசுவாங்க பற்றியா, அந்த மாதிரி இயேசுகிட்ட பதில் சொல்கிறாங்க. ஆண்டவரே, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தால் அவன் எழுந்திருக்கிற போகிறான், அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் போக வேண்டி இருக்குது, இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து கோவம்லாம் வரல, அவர் கடைசி வரலும் கோவப்படவே இல்லை. சில இடங்களில் உணர்வுகள் மாறிச்சு, கோவப்பட்டார். ஆனால் கடைசி நேரம் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 7-8 நாளுக்குள்ளே என்ன பண்ண போகிறார், அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, மறிக்க போகிறார். கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவமாக இருக்குது. அவருடைய கடைசி நாட்களில் என்ன நடக்குது பாருங்கள். கொஞ்ச நாள், அது 7-8 நாட்களோ இல்லை 1 மாதமோ ஏறக்குறைய வந்துடுச்சு. கடைசி நாட்களுக்கு அப்படி சிலுவை மரணத்துக்கிட்ட நெருங்கிட்டார். என்ன சொல்கிறாரு இயேசுவானவர், அவனு சீஷன் என்ன சொன்னாங்க, அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரை நித்திரை அடைந்திருந்தால் அவன் சுகம் அடைவான் அல்லது எழுந்திருப்பான். இயேசு கிறிஸ்து அவங்களை பார்த்து சொல்கிறார், அவன் மரணத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நினைக்கல. அப்போ தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, லாசரு செத்து போயிட்டான், மறிச்சிட்டான், அவனை போய் நாம் என்ன பண்ணோம், எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை அழகாக சொல்கிறார். நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகுவதற்கு ஏதுவென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். மரித்த ஒரு வாலிப பெண்ணை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. ஞாயிறு உதவி ஊருக்கு போகும்போது அங்கே உதவியுடைய மகனை உயிரோடு எழுப்பியிருக்கார். நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.
ஆனாலும் சீஷர்களுக்கு புரிதல் இல்லை. இப்பொழுது என்ன சொல்றாரு, நான் அங்கே இராததினால், ஒருவேளை நான் அங்கே இருந்தேன்னா சுகமாக்கியிருப்பேன், அவன் நிலைமை போயிட்டு சுகமாயிருப்பேன். நான் அங்கே இராததினாலே உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். ஏன் சந்தோஷப்படுகிறேன்? லாசரு செத்து போயிட்டார், லாசரு மரித்து விட்டார். இப்பொழுது என்ன நடக்க போகிறது? நான் லாசருவை எழுப்ப போகிறேன். எப்படி எழுப்ப போகிறேன்? மரித்தவனாக வீட்டில் கிடந்தவனை அல்ல. அதான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் எப்படி எழுப்பினாரு? மரித்தவனை வீட்டில் கிடந்தவனையோ இல்லை தூக்கி கொண்டு போனவனையோ எழுப்பியிருக்கார் இயேசு கிறிஸ்து. ஆனால் இங்கே சூழ்நிலை வித்தியாசமானது. இவர் போகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டார். இவர் போகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகலாம், 2 நாளோ 3 நாளோ பொறுமையாக ஆகலாம். இறந்து போயிட்டார், அவர் லாசர் இறந்து போயிட்டார். இப்போ என்ன சொல்றாரு? நான் அங்கே இராததினாலே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் என்னை நீங்கள் நம்புவதற்கு, இன்னும் நான் ஆண்டவர் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இது. அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக ஒருத்தனை சாக விட்டு செத்தவனை கொண்டு போய் அடக்கம் பண்ண பிறகு போய் எழுப்பக்கூடிய அளவுக்கு எல்லாம் தெரியும் இவருக்கு. இவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். வியாதியாக இருக்கும் போதே மரணத்துக்கு வியாதின்ட்டாரு, போகிறதுக்குள்ளே அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடும்னு நினச்சிட்டாரு. எல்லாமே தெரியும். ஆனால் இதில் என்ன நடக்கிறது? அங்கே இருக்கிற ஜனங்கள் இவரை அறிந்து கொள்ள வேண்டும், சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, சீஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னோடு இருக்கிற சீஷர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடையாளம் என்ன அடையாளப்படுத்துகிறார்? ஒரு மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதல் மூலமாக என்ன அடையாளப்படுத்துகிறார்? நான் தான் அவர் என்பதை அடையாளப்படுத்துகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தவர் இயேசு அல்ல. அவருக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் கிடையாது. அவர்தான் இயேசு கிறிஸ்து, ஆறும் முடிவும் இல்லாதவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் திருத்துவ தேவனை பார்க்க முடியும், பிதா குமாரன் பரிசுத்தாவி தேவனை பார்க்க முடியும். வெளியரங்கமாய் இல்லை. வெளியரங்கமாய் நமக்கு அறிமுகப்படுத்தின இயேசு கிறிஸ்து தான். ஆனால் மூவரும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார்கள். 3 செயல்களும் இருக்கிறது. ஆனால் தேவன் யார்? ஒரே கடவுள். ஷெமா இஸ்ரவேல் ஹேலோகிம்னு வாங்க பாருங்க. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அல்லேலூயா. அவர்தான் நான் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, சீஷர்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு சம்பவம் அற்புதமாய் நடக்குது பாருங்க, வித்தியாசமாய் நடக்குது பாருங்க. இதை யோவான் அழகாக விளக்கப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு? லாசரு மரிச்சிட்டான், வெளிப்படையாய் சொல்லி நான் எழுப்ப போகிறேன். நான் இருந்து அவனை சுகப்படுத்திட்டு இருப்பேன், நான் இராதனால அவன் செத்து போயிருக்கான். இப்போ நான் உயிரோடு எழுப்ப போவதனாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் அதை காண போகிறீர்கள், வருங்காலத்தில் நீங்களும் அதை செய்ய போகிறீர்கள். நடந்துச்சா? நடந்துச்சுல்ல. பேதுரு உயிரோடு எழுப்பினாரா? எழுப்பினாரு. யாரை எழுப்பினாரு? மேல் வீட்டு அறையில் ஒரு அம்மாவை கலத்தி வச்சிருந்தாங்கல்ல, பேர் என்ன? தபித்தா. தான தர்மங்களை செய்தவர்கள், நன்மைகளை செய்தவர்கள், மிகுதியான நன்மைகளை செய்தார்களாம். அவளோடு இருந்த அந்த விதவைகள்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அவங்க செஞ்சு கொடுத்ததெல்லாம் காண்பிக்கிறாங்கல்ல. எவ்வளோ ஒரு நற்சாட்சி பாருங்க. எத்தனை பேர் எழுப்பினாங்களோ நமக்கு தெரியாது, ஏதோ 1-2 விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது. பல மக்களை உயிரோடு எழுப்பி இருக்கலாம், பலரை எழுப்பி இருக்கலாம். அப்போ என்ன நடக்குது இங்கே? இயேசு சொல்கிறார், இப்பொழுது அவனிடத்து போவோம் வாருங்கள். அப்போவும் இந்த ஸ்பீஷருக்கு புரியலை. தோமா என்ன சொல்கிறாரு? இப்போ தான் கல்லறியை நினச்சாங்க, போன மாதம் தான் நினச்சிருப்பாங்க, இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி நினச்சிருப்பாங்க. சரி வாங்க நாம் போய் அவரோடு கூட சாவோம். இதிலே தான் குறியாக இருக்காங்க, நாம் போய் அவரோடு கூட சாவோன்னு போகிறாங்க. இதையெல்லாம் ஆண்டவர் கேட்கும் போது அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்யலைனாலே நமக்கு மேலேயும் கீழே பொத்துக்கிட்டு கோவம் வருது. உள்ள அக்கினி அப்படியே தீயா பற்றி எறிகிற மாதிரி இருக்குது. எத்தனை நேரங்களில் சீஷருடைய மனநிலை வித்தியாசமாக இருந்திருக்கு பாருங்கள். இயேசுவோடு ஒத்து போகாத மனநிலை, அவருக்கு எப்பொழுதுமே விரோதமாக இருக்கிற ஒரு மனநிலை. இயேசு கிறிஸ்து கடவுளாய் மாத்திரல மனிதனாய் இருந்து வாழ்ந்து காட்டினார். எனவே தான் நாம் அவரை பின்பற்ற வேண்டும்.
அவர் கடவுளாக இருந்து வாழ்ந்து காட்டினா நம்ம விட்டுடலாம், அவர் செஞ்சுட்டு போயிட்டா நாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்ட்டு 100% மனிதனாக இருந்து வாழ்ந்து காட்டினார். எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் அனுபவித்து வாழ்ந்து காட்டினார். எனவே தான் புத்தகத்திலே, வேத புஸ்தகத்தில் அவர் மாத்திரம்தான் 100% நமக்கு முன்மாதிரி. அவரை பின்பற்றி செல்லும்படிக்கு அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருப்பதாக பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார். அவர் தன்னுடைய அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கார். அவர் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை முறை வைத்து விட்டு போயிருக்கார். எப்படி வாழணும், எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி மக்களோடு ஒத்து போகணும், இதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார் பாருங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்தாதான் கோபம் வந்து உறவுகளை பிரித்து விடும். உறவுகள் என்ன பண்ணும்? கோபம் பிரிச்சிடும். தேவையில்லாத வார்த்தைகள் உறவுகளை பிரிச்சிடும். பேசினாலும் இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். எல்லாவற்றையும் அறிந்தவர் அமைதியாக இருக்கிறார். இதில் ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சவன் தனக்கு நினச்சிக்கிட்டான்னா லேஸில் அவன் பேச மாட்டான். எந்த இது பிரச்சனை வந்தாலும் பேச மாட்டான், அமைதியாக இருப்பாங்க. ஒன்றும் தெரியாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க? துண்டைக்கானு துணியக்கானு வரைஞ்சிக்கிட்டு ஆடுவாங்க. அல்லேலூயா. நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். எவ்வளவு கற்றுக்கொள்ளணுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளணும். என்ன நடக்குது? போகிறாங்க. 17 வருஷம் பாருங்க. இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறையில் வைக்கப்பட்டு இன்னும் உங்கள் கிராமத்திற்கு வரலை. அவர் கிராமத்துக்கு வரலை. 18 வசனம். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாக ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரி குறித்து அவளுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். செத்து போய் அடக்கெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு கூட்ட மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்து படிக்க வேண்டிய விஷயங்கள், ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாளோ வீட்டில் இருந்தார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, மிக முக்கியமான சம்பவம், மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான். இந்த அம்மா சொல்கிறதுக்கு கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சரியான பதிலை சொல்லுகிறார். சாப்டர் முடிஞ்சிடுச்சு. ஆனால் எங்கே அந்த அம்மா கிட்ட, மார்த்தாள் கிட்ட முடியல. என்ன நடக்குது பாருங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் என்றார். 2 விஷயத்தை இங்கே சொல்லுகிறார். மார்த்தாள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நீங்கள் இருந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே. உண்மைதான், இப்போவும் உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்கிறார். ஆனால் மார்த்தாளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலை அப்படி. ஒருவேளை மரித்தவன் வீட்டிலே வைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்திருந்தா உடனே இயேசு சொல்லியிருந்தார்னா ஏற்றுக்கொள்ள முடியும். உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னா 100% நம்ம நம்பி இருப்பாங்க. இப்போ சூழ்நிலை என்னவாய் மாறிடுச்சுன்னா, மரித்தவன் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுக்குள்ளே பிணம் என்ன இருக்குன்னு தெரியும் இல்லை? 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இவருடைய நம்பிக்கை என்ன? மரிச்சிருந்தா இவர் உயிரோடு எழுப்பியிருப்பார், வீட்டில் இருந்தால் உயிரோடு எழுப்பியிருப்பார். 4 நாள் ஆன பிறகு இவரால் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் மார்த்தாள நம்ப முடியல. மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க? உயிர் தெழுந்திருப்பான். எப்போ உயிர் தெழுந்திருப்பான்? எல்லாரும் உயிர் தெழுவாங்கல்ல கடைசி நாட்களில். அப்போ அவனும் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னும் பொழுது இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சவுண்டாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. என்ன சொல்கிறாரு? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று நித்திய ஜீவனுக்குரியதை பற்றியும்,
பேசுகிறாரு, இன்னும் ஒன்று அவனுடைய மரணத்தை பற்றியும் பேசுகிறார். ரெண்டு விஷயத்தையும் இயேசு தெளிவுபடுத்துகிறார். அவன் உயிர்த்தெழுந்திருப்பான், இன்னொரு மரணம் வராது. என்ன மரணம் வராது? நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய மரணத்துக்கு என்னை விசுவாசிக்கிறவன் எந்த மரணத்தை அடைவதில்லை, நித்திய மரணத்தை அடைவதில்லை, அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இதுதான் விசுவாசம். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறாருல்ல, இதை நீ விசுவாசிக்கிறாயா? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீ உலகத்தில் வருகிறான தேவகுமாரனாய் கிறிஸ்து என்று புரிஞ்சிச்சு. என்ன கேள்வி கேட்டார்னு புரிஞ்சிச்சு. அதனால இந்த அம்மா பதில் சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் அவர் பதில் சொல்றாரு. இப்போ செத்தவனை உயிர் தெழுந்திருப்பான், நீ என்னை விசுவாசிப்பாயினால் எப்பொழுதும் மரணம் இருக்காது, நீ நித்திய ஜீவனுக்குரியவளாய் இருப்பாய். ரெண்டு விஷயத்துக்கு ஆண்டவர் தெளிவாங்க பதில் சொல்றாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்குது? இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரி மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். இதுக்கு ஒரு பாட்டை எழுதிட்டாங்கல்ல, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார், ஒரு பாட்டு எழுதிட்டாங்க. அதை கேட்டவுடன் சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தார். இயேசு இன்னும் கிராமத்துக்கு வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்தில் இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவளுடன் கூட இருந்த அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையில் அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னாடி போனாங்க. என்னென்னா, மார்த்தாள் யாருக்கும் தெரியாமல் மரியாதை கூப்பிட்ற, இயேசு கிறிஸ்து வந்திருக்கார். உடனே இந்த அம்மா எழுந்துச்சு போகிறாங்க. கூட இருக்கவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, கல்லறைக்கு தான் போகிறான்னு நினச்சி வராங்க. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல இருந்தார். மரியாள் செஞ்ச ஒரு விஷயம் பாருங்கள். இயேசு இருந்த இடத்துல மரியாள் அவரை கண்ட உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். இந்த அம்மாவுடைய ஆதங்கத்தையும் சொல்கிறாங்க. ஆதங்கத்தை சொல்லும் பொழுது இந்த அம்மாவுக்கு எப்பவுமே என்னதான், அவருடைய பாதத்தில் விழுகிறது தான் எப்பவுமே. ஒன்று பரிமள தைலத்தை ஊற்ற வேண்டியது, இல்லைன்னா உட்காந்து கேட்க வேண்டியது, இல்லைன்னா சாஷ்டாங்கமாய் விழுந்துட வேண்டியது. ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பாருங்கள், ஒரு நல்ல பழக்கம், குணம். அவர் தான் எனக்கு எல்லாமேன்றது தான். பாதத்தில் விழுறது என்னென்னா, நீர் தான் எனக்கு சரணாகதி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்றது தான். இதுதான் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டியது. அவர் தான் நமக்கு எல்லாம், அவரை பிடித்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. வேறு யாரும் நமக்கு அல்ல, அவர் நமக்கு மிக முக்கியமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும். அப்போது அவள் அழுகிறாள், விழாத்தில் விழுந்து அழுகிறாள். கூட வந்தவங்களாம், இந்த அம்மா வந்தாங்கன்னு வேறு பின்னாடி வந்தாங்களே ஒரு கூட்டம், அவங்களும் அழுகுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஆவிலே கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த கண்ணீர், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டது ஆவிலே கலங்கி ரெண்டு விதங்களில் பார்க்கலாம். அது ஒன்று என்னன்னா, பல வேத பண்டிதருடைய கருத்து என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர்கள் அழுகிறதை இவரும் கண்டு கண்ணீர் விட்டார், அழுதார். அந்த ஒரு மனதுருக்கம் இவருக்குள்ளே இருந்தது. அந்த ஒரு மனதுருக்கத்தினாலே அவர் கண்ணீர் விட்டார் என்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா, இவ்வளவு வசனத்தை கேட்டும் நான் சொல்லுகிறது இவர்களால் நம்ப முடியவில்லையே, விசுவாசிக்க முடியவில்லையே, ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, எவ்வளோ விஷயம், நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொல்லி இவர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஒரு துக்கத்தில் மனவேதனையாக கண்ணீர் விட்டார் என்பது இன்னொரு சாரார். நான் புரிகிறேன் நான் சொல்றது. ஒன்று இயேசு கிறிஸ்து வருத்தத்திலே, அதாவது இவர்கள் இன்னும் என்னை அங்கீகரிக்கவில்லை என்கிற வருத்தத்தில் கண்ணீர் விட்டதாகவும், இன்னொரு வருத்தம் என்ன, இவள் எல்லாரும் அழுகிறார்களே, எனவே இயேசுவும் கூட சேர்ந்து மனிதனாய் இருக்கிறாரே என்று அழுகிறார் என்பது இன்னொரு பகுதி. எடுத்துக்கொள்ள வேண்டியது எப்படி எடுத்துக்கொள்ள போறீங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு வாசிக்கும் பொழுது எந்த இதில் அழுதிருப்பான்னு புரியும். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார், இப்போதான் இவருக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் பாருங்க. அவர்களில் சிலர், குருனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமலும் இருக்க பண்ணக்கூடாதோ என்றார்கள். என்ன சொல்றாங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொல்றாங்கல்ல, இப்போ நிறைய விஷயம் செஞ்சிருப்பீங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே அப்படின்னும் போது கொஞ்சம் குத்தம் தெரியுமா, அந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு பாருங்க.
என்ன சொல்றாங்க? குருடனை கண்களை திறந்தவர், இவர் சாகாமல் இருக்க பண்ணக்கூடாது என்றார். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி, அப்போ என்ன கலக்கம் இவருக்கு வந்திருக்கும்? அவளோடு அழுணும்னு நினைச்சு அழுதிருப்பாரா, இல்லை வேதனை அவருக்குள்ள வந்திருக்கோமா? இவர்கள் நம்பவில்லை, மற்றவர்களுக்கும் இடரலாக இருக்கிறார்களோ அப்படின்ற மாதிரி ஆயிடுதில்ல. சிலர்லாம் சொல்லுவாங்கள்ல, கிறிஸ்தவர்களாக இருந்து எதுவும் கிடைக்கலாம், நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கும் இது நடக்கலை அப்படின்னும் போது நம்மையும் ஒரு அவிவிசுவாசமாக கடவுளை நம்புகாது போல் பேசுகிறோம். மற்றவர்கள் கேட்குறவங்களுக்கு என்ன பண்ணிடுறோம், அதை அவ்வளோ செய்ய மாட்டார் பழகுதுன்ற மாதிரி ஆக்கிடுறோம். இதே மாற்றி எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டால் அவர் தான் என் ஆண்டவர், நித்திய ஜீவன் கொடுப்பார். இது வேற, இது சொல்கிறது வேற, அது சொல்கிறது வேற. அப்போது இவர்கள் சொல்லும் பொழுது இவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்திருக்கும். ஆனால் திரும்ப ஆவியில் கலங்கி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் தமக்குள்ளே கல்லெடுத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள், இப்போ அந்த அம்மா பேசுகிறாங்க பாருங்கள், அந்த அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கலாம். மரித்தவனுடைய சகோதரியா மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால். இயேசு அவளை நோக்கி திரும்பவும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு ஏற்கனவே சொல்லலையா? கோவப்பட்டு பேசியிருப்பாரா, சாதாரணமாக பேசியிருப்பாரா? கல்லை எடுத்து போட சொல்றது யாரு? ஆண்டவர். எடுத்து போட்டு போக வேண்டியதானே. இந்த அம்மா ரொம்ப ஆண்டவர் மேலே ஒரு கரிசனை உள்ளவர்களாக, ஆண்டவரே எடுத்து போட்டால் 4 நாள் ஆயிடுச்சு நாருமே. அது நார்னா என்ன, நாராம போனா என்ன? சொல்றது புரியுதா? நார்னா என்ன, நாராம போனா என்ன? சொல்றது யாரு? ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்கள். முடிஞ்சு போயிடுச்சு. அவர் சொன்னபடி செஞ்சிட்டோம்னா வாழ்க்கை எல்லாமே நல்லதாக இருக்கும். அவர் சொல்றதுக்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் பிரச்சனை நமக்கு தான். அவர் சொல்றதை செஞ்சுட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். ஏன் அவருக்கு தெரியாது எதுமா? நம்மை குறித்து, மற்றவர்களை குறித்து, எல்லாரையும் குறித்து முழுமையாக அறிந்தவர் அவர் ஒருவர் தானே. நம்மை குறித்து நமக்கே சில விஷயங்கள் தெரியாது, உங்களை குறித்து உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். 10 நாள் கழிச்சு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது, அவரு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும்ல. எல்லாவற்றையும் அறிந்தவர் தெளிவாக சொல்றார், கல்லை எடுத்து போடுங்கள். உடனே மார்த்தாள் முன்னாடி வந்துட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாரி போகுமே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். உனக்கு என்ன இல்லை, நான் ஆண்டவர் என்பது நீ இன்னும் நம்பலை, விசுவாசிக்கலை. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கேன்ல. அப்போ சொல்லி எத்தனை முறை சொன்னாலும் என்னை நீ ஆண்டவர் என்று என்ன பண்ணலை, அறிக்கை பண்ணவில்லையே, நம்பவில்லையே அப்படின்றார். கொஞ்சம் கோபமாக தான் ஆண்டவர் பேசியிருப்பார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அப்பொழுது 41ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தமாக இது சொன்னேன் என்றார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கல் எடுத்துட்டு போட்டாங்க. இயேசு கிறிஸ்து லாசருவை வெளியே வருவானா வரமாட்டானா? வருவான். இதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணுன்னு அவசியம் இருக்கிறதா? இல்லை. பிதா எங்கே இருக்கிறார்? அவரோடு கூட இருக்கார். நானும் பிதா ஒன்றாக இருக்கோம். இப்போ யூதருடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீர் இந்த இடத்துல பிறந்து யோசேப்புடைய மகனாக, தச்சுடைய மகனாக, மரியாளுடைய மகனாக பிறந்துட்டு அவரை நீ பிதான்னு சொல்றியே, உன்னை அவர் குமாரனை காட்டுகிறாய். அதனால தான் கல்லெறிகிறாங்க யூதர்கள். அதிகமாக கல்லெறிய எடுத்துக்கிட்டு அதனால தான் அவரை கல்லெறிய எடுக்கிறாங்க. கடந்த அதிகாரத்துலையும் அதுதானே, என்ன கிரியினால் என்னை கல்லெறிகிறீர்கள், நீ உன்னை தேவனுக்கு சமமாக்குறாய் அப்படின்ட்டு. அப்போது இங்கே திருத்துவத்தை அழகாய் காட்டுகிறார் பாருங்கள். பிதா நான் குமாரனாக இருக்கிறேன் என்பதை அழகாய் காட்டுகிறார். அதனால அந்த ஜபம் எப்படி பண்ணியிருப்பார்? சத்தமாக தானே பண்ணியிருப்பார். என்ன ஜபம் பண்ணுகிறார் பாருங்க,
பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சம்பவம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கல்லறையிலிருந்து கல் விலக்கப்பட்டு இருக்கிறது. 4 நாளாச்சு செத்து போன உள்ளகிறான். இங்கே நிற்கிற திரள் ஜனங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ சத்தமாக சொல்லியிருப்பார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடி ஆளுமை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவ்வளோதான். எதற்காக சொன்னார் என்றது பிறகு அவர் எழுதிட்டார். பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறேன். உறவு வந்துடுச்சா? குமாரன் பிதா. இப்போ இந்த குமாரன் பிதா என்பது எங்க வெளியரங்கமாக போகிறது? லாசருவே வெளியே வா, முடிஞ்சு போயிடுச்சு. அவன் வெளியே வந்தான். அவர் பிதா, இவர் குமாரன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது. புரிஞ்சிச்சிங்களா? ஒரு சின்ன சம்பவம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனால் எந்த அளவுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்பதுதான். இதுதான் மிக முக்கியமானது. அப்போ ஒருவன் வியாதியாய் இருக்கிறான், அவன் சாகட்டும் என்று விட்டார். இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இந்த மரணம் இவர் மகிமைப்படக்கூடிய ஒரு மரணம். இவர் மாத்திரமல்ல, அங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், அங்க இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கணும். ஜனங்கள் மாத்திரமல்ல, இவரோடு இருக்கக்கூடிய சீஷர்கள் இவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தான் இது நடந்தது. இதற்காக தான் இந்த சம்பவம். அப்ப நாம் பார்க்கும் பொழுது மேலோட்டமாய் படித்தோம்னா மேலோட்டமாக இருக்கும் நமக்கு. ஆனால் இதை உள்ளார்ந்து படித்தோம்னா தான் வித்தியாசமாக இருக்கும். இந்த சம்பவத்தை 2 வாரத்துக்கு மேலே பேசலாம். புரிதல் தான் நமக்கு என்ன வேணுன்றது தான் புரிதல். அதனால தான் இந்த முழு அதிகாரத்தை ஒரே வார்த்தையில் பேசுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு. என்ன நடக்குது? நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி, ஜனங்கள் நம்பணும், விசுவாசிக்கணும். இவர் தான் ஆண்டவர், இவர் தான் தேவன் அனுப்பியிருக்கார், பிதாவானவர் அனுப்பியிருக்கார் விசுவாசிக்கும்படி சொல்லிட்டு என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டிருப்பாரு? உரத்த சத்தமாய். எந்த அளவுக்கு சத்தம் போட முடியுமோ அந்த அளவுக்கு சத்தம் போட்டிருப்பார். அதாவது நீங்கள் வீட்டிலலாம் கோவம் வந்துச்சுன்னா சத்தம் போடுவீங்கல்ல? எத்தனை வீட்டு கேட்குற மாதிரி போடுவீங்க? 4 வீட்டிலேருந்து வந்து எதிர்பார்க்கணும், ஓ இந்த வீட்டில் சண்டை நடக்குது, அப்படி தானே பேசுவீங்க. அம்மை சார்ந்த பொறுமையாக பேசுவீங்க, குச்சுனா சண்டை போடுவீங்க. ஆனால் இங்கே வந்தால் கேள்விக்கு பதிலே வர மாட்டேங்குது. என்ன சொல்கிறீங்கன்னு உங்களுக்கே சத்தம் கேட்க மாட்டேங்குது. எனக்கு வந்து பேசி பேசி சத்தமாக பேசி பேசியே இதுவாயிடுச்சு. எப்போ பேசினா 89 90கள்லாம் ரோட்டில் கத்திட்டு போவோம் ஒரு புனலை வச்சு, இயேசு உங்களை நேசிக்கிறோர். அப்போல்லாம் இது மைக் கிடையாது, மைக்கெல்லாம் போவாங்களே, இந்த டான் ப்ரீச்சிங்னு வாங்க. காலையில் 5 மணிக்கு எங்கள் சத்தத்துக்கு உடனே பதில் கொடுக்கறது ஒன்று. எது பதில் கொடுக்க தெரியுமா? நான் இங்கே பதில் கொடுக்கும். அதுக்கு தான் பதில் கொடுக்கும். அதனால எங்க சத்தமா பேசணுமோ அங்க சத்தமா பேசணும். ஏன் இவர் சத்தமா பேசுறாரு? கூடி இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும். செத்து போய் 4 நாளாயிடுச்சு ஒருத்தன் உள்ள இருக்கிறான். நான் யாரால் அனுப்பப்பட்டேன், யாருடைய செயல்களை செய்கிறேன் என்பதை எல்லாரும் பார்க்கணும். இவரை ஆண்டவர் என்பதை அங்கீகரிக்கணும். சீஷர்களுக்கு இன்னும் ஒரு நெருக்கம் வரணும் இவரோடு கூட. எனவே உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா. லாசரு காது கேட்காதுன்றதுக்காக அப்படி சொல்ல. லாசருக்கு மெதுவாக பேசினா கூட செத்தவனுக்கு காது கேட்கும். ஏன்னா நிறைய பேர் செத்து போய் உயிரோடு இருக்கவங்க செத்து போனவங்களா தான் இருக்கிறாங்க. வெளிப்படுத்தலில் வாசிக்கிறோமா, உயிரோடு இருந்தவளும் செத்தவள் அப்படின்றது. எந்த செயல்களும் செய்யாவிட்டால் அந்த மாதிரி நிலைமை. அந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நீங்களாம் இல்லை, நல்லவர்கள். கர்த்தர் நல்லவர். அப்போ உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார். கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டார்? லாசரு வெளியே வந்துட்டார். இப்போ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கு. நிறைவேறிச்சு அந்த வார்த்தை.
நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன். அப்ப ஜீவனை கொடுக்கிறவரும் எடுக்கிறவரும் யாரு? இவர் தான். அப்ப இவர் தான் ஜீவனை கொடுக்க முடியும், எடுக்க முடியும் என்றால் இவர் தான் ஆண்டவர். இவரை இல்லாமல் வேறு யாரும் ஆண்டவராக இருக்க முடியாது. ஏதோ செத்து போய் கொஞ்ச நேரத்தில் ஆயிடுச்சுன்னா உயிரோடு வருதுன்னா அது ஏதோ கொஞ்சம் யோசிக்கலாம், அவனுக்குள்ளே கொஞ்சம் இருந்திருக்கும், அப்படி இருந்திருக்கும், எனவே இவர் வந்து சும்மா எழுதிட்டு செத்து போய் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சே. அதனால தான் இந்த சம்பவம் மிக முக்கியமானது, மிக முக்கியமான சம்பவம். எல்லாரும் தெரியும்படிக்கு உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா என்று. மரித்தவன் எழுந்து வந்தான். எப்படி எழுந்து வந்தான்னு தெரியல, ஏன்னா காலெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். அவன் வரான், எப்படி வந்திருப்பான் பாருங்க, எல்லாம் மூடப்பட்ட சூழ்நிலை வந்திருப்பான். ஜனங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவங்களுக்கு அந்த சம்பவம். எந்த மாதிரி இருக்கும்? கேள்வி கேட்ட மார்த்தாளுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவரை போய் குறுக்கா கேள்வி கேட்கிறோமே. இதெல்லாம் நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும். அது எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அவர் சொல்றார், நான் தான் உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன், இவர் தான் ஜீவனை கொடுக்கிறவர். எப்படி இருந்திருக்கும் பாருங்க அந்த சம்பவம். நீங்களும் நானும் இருந்திருந்தா எப்படி இருந்திருப்போம்? அதை விட ஆச்சரியமான சம்பவம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் உணர்ந்தாலே போகுது. என்ன நடக்கிறது? அப்புறம் அவனை எல்லாத்தையும் கழட்டி விடுறாங்க. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தல் கண்டவர்களாகி யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதுக்கு எதிர்ப்பாக ஒருத்தன் எப்படியுமே இருந்திருக்கான் வருங்க. உடனே பரிசேயர்கள் சிலர் என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்தாலும் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு மனநிலையில் ஒருத்தன் இருந்தான்னா அவனை நம்மளை மாற்றவே முடியாது. நல்லதை செஞ்சாலும் குற்றம் எண்ணுவான், கெட்டதை செஞ்சாலும் குற்றம் எண்ணுவான், அது அவனுக்கே நல்லது செஞ்சாலும் குற்றம்னு தான் சொல்லுவான். சமீபத்தில் ஒரு சொற்றொடர் படித்தேன். நாயை வந்து நீங்கள் ரொம்ப துன்புறுத்தினாலும் அதுக்கு 1-2 நல்லது செஞ்சிட்டா போதும், அந்த நல்லதை எப்பவுமே நாய்கள் வைத்து கொண்டிருக்குமா. பல துன்புறுத்தல் பண்ணாலும் அது எப்போ போனால் வாலாட்டுமா. அதே மனிதர்களுக்கு 1000 நல்லதை செஞ்சுட்டு ஒன்றே தவறில் கெட்டது நடந்துட்டா மனுஷன் மாறிடுவான். அந்த 1000 மறந்து போயிடும். நல்லா இருந்துச்சு ஸ்டேட்மெண்ட்டு. அந்த 1000 மறந்து போயிடும். நல்ல கெட்டது ஏதோ ஒன்று நடந்துச்சு, அது எதனால் நடந்துச்சுன்னு கூட யோசிக்க மாட்டான், யாருனால் நடந்ததுன்னு கூட யோசிக்க மாட்டான். இதுதான் மனிதனுடைய மனநிலை. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் எப்பொழுதும் சொல்கிறது, நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள், அடுத்தவர்கள் உங்களுக்கு செய்ததை மறக்காதீர்கள். நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள், அடுத்தவர் உங்களுக்கு செய்ததை மறக்காதிருங்கள். ஏனென்றால் அந்த நன்றி அறிதல் உங்களுக்கு இருக்கும். கடவுள் உங்களுக்கு என்ன செய்தார் என்ற நன்றி அறிதல் இருக்கும். எப்பொழுதும் அவருக்கு உண்மைகளோடு இருப்போம், அவரை சார்ந்து வாழ முடியும், அவருக்காக நாம் நிற்க முடியும், மற்றவர்களுக்கு நற்சாட்சியாக நாம் வாழ முடியும். எப்போவுமே நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். பவுல் எழுதுகிறார் கொலேசியருக்கு, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள் என்று. அந்த நன்றி அறிதல் நமக்கு இருக்கும் என்றால் கடவுளை ஒருபொழுதும் நாம் தூஷிக்க மாட்டோம், மனிதர்களையும் தூஷிக்க மாட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் நல்லதை நாம் பெற்று இருப்போம் அல்லவா. அந்த நன்மை நினைப்போம் என்றால் அவர்கள் ஒருவேளை நமக்கு தவறை செய்தாலும் அது தவறாய் எண்ணப்படாது, தவறாய் நான் நினைக்க மாட்டோம், அதை நல்லது என்று நினைப்போம், தேவனுக்கு நன்றி செலுத்திட்டு போவோம். எனவே நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். நீங்கள் நினைத்திருப்பீர்கள், உங்களுக்கு பெருமை வரும், அது உங்களுக்கு பெருமையை காட்டும். நீங்கள் செஞ்சதெல்லாம் மறந்துடுங்க. ஆனால் மற்றவர்கள் உங்களுக்கு செய்ததையோ கடவுள் உங்களுக்கு செய்த ஒருபோதும் மறக்காதிருங்கள். உங்களால் சந்தோஷமாய் வாழ முடியும். அல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி வாழ்வோம் என்றால் உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வரவே வராது. தப்பே நடந்தாலும் நம்ம என்ன யோசிப்போம், தெரியாமல் பேசியிருப்பாங்க, தெரியாமல் செஞ்சுருப்பாங்க, தெரியாமல் நடந்திருக்கோம், இப்படி தானே போய்கிட்டு இருப்போம். இந்த மனநிலை நமக்கு வேண்டும். அதனால் பரிசேயர்லாம் போய் என்ன பண்ணுறாங்க, ஆசாரிட்ட சொல்கிறாங்க. உடனே ஒரு கூட்டம் நடக்குது ஆசாரியுடைய தலைமையில். எப்படியாவது இவர் என்ன பண்ணிடணும், ஒழிச்சு கட்டிடணும். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படியே இவர் அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தால் ஜனங்கள் எல்லாரும் இவர் பின்னாடி போயிடுவாங்க. அப்போ ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஆலயம் எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. இப்போ புரியுதுங்களா?
தேவனுடைய தன்மை என்று சொல்லுகிற இவர்கள் ஆசாரியர்களும் பரிசேயர்களும் என்னதான் நடக்கிறாங்க? சுயநலத்திற்காக தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்கிறத நடந்துகிட்டு இருக்கு. இதை தான் சொல்றாங்க. அதனால அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த சொல்றான் பாருங்க. காய்ப்பா, அநேகருக்காக ஒருவர் சாகிறது நல்ல விஷயம் தானே, மக்கள் நல்லா இருக்கணும், ஒருத்தன் செத்து போனா நல்லது தானே. அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. இதான் நடக்கும். நீங்கள் நல்லது செஞ்சாலும் தீமை வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டி செய்து கொண்டே இருங்கள், உங்கள் குணத்தை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இவர் செய்ய வேண்டி செஞ்சுக்கிட்டே தான் எது வரைக்கும்? கடைசி வரைக்கும் செய்து முடித்தார். கடைசி வரைக்கும் செய்து முடித்தார். அல்லேலூயா. அற்புதமான தேவன், ஆச்சரியமான தேவன். நீங்கள் அவரை புரிந்து கொள்ள வேண்டும், அவரோடு உள்ள உறவில் இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களின் சிந்தனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவர். இன்றைக்கும் நம்மை போஷிக்கிறவர். அவர் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். அவரை நாம் சார்ந்து கொள்வோம், அவரை பிடித்து கொள்வோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவர் ஆண்டவர் என்றால் முழுமையாய் நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை ஒரு தடுமாற்றத்தோடு போய் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் சூழ்நிலை மாற்றுகிறவர், உங்கள் எண்ணங்களை மாற்றுகிறவர். அவர் மாற்றிக்கொள்ளுங்கள். அவர் பேசும்பொழுது சத்தத்தை கேளுங்கள். உங்கள் சிந்தனைகளை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள், வாழ்க்கை முறையை மாற்றுங்கள். உங்களுக்காகவே அவர் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த தேவன். உலகத்தின் முடிவு வரைந்தும் அவர் உங்களுக்காக இருக்க போகிறவர். அல்லேலூயா. ஓ, நாங்கள் மக்கள் நன்றி செலுத்தும். நன்றி ஆண்டவர். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த கால ஆராதனைக்காக நன்றி. இந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த அற்புதமான செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. செயல்கள் ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். உம்முடைய கிரியைகள் அற்புதமானவைகள் அப்பா. மக்கள் நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்தீர், இனியும் உதவி செய்யும்படிக்கு நீர் எங்களோடு இருக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், சபையார அர்ப்பணிக்கிறோம், குடும்பம் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாப்பு இருக்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். எல்லாருமே சார்ந்து கொள்ளட்டும். குடும்பமாய் நற்சாட்சிகளால் வாழட்டும். குறைவுகளால் நிறைவாய் மாறட்டும். இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, நற்கிரிகளை செய்யக்கூடியவர்களாய் இருப்பார்களாக. கர்த்தர் உதவி செய்வீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இப்படி கிருபை இருக்கட்டும், தயவு இருக்கட்டும், இப்படி பாதுகாப்பு இருக்கட்டும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நடத்துங்க. நல்ல சுகம் இருக்கட்டும் அப்பா, நடத்துங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி. எல்லா காணிக்கை தசமாகலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென்.